எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கலைவாணி. நான் இந்த குரூப் 4ல் 168 கொஸ்டின் போட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் திருமணம் ஒரு தடை இல்லை படிக்கிறதுக்கு அப்படின்னு அந்த மேம் சொன்னாங்க. அதை சொல்லிட்டு இருக்கலாம். எனக்கு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு பேபி இருந்துச்சு கையில். 2.5 years தான் அவனுக்கு ஆச்சு. எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்குமே இருக்கிற நிறையா பிரச்சனைகளை நானும் ஃபேஸ் பண்ணேன். என்னால் படிக்கவே முடியல அப்படிங்கும்போது எங்கள் அம்மா அப்பா எனக்கு பெரிய சப்போர்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் பையனை வச்சுட்டு நான் புக் எடுத்துகிட்டு படிக்க உட்காந்தேன் அப்படின்னா அவன் ஃபஸ்ட்டு என் மடியில் உட்காந்துட்டு அவன் சொல்லுவான், அம்மா நீ படிக்காத, நீ என் கூட மட்டும் பேசி என்னை மட்டும் பாரு. அதை தாண்டி என்னால் படிக்கவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே என் பையனை வச்சுட்டு என்னால் டெஸ்ட் பேட்சும் அட்டன் பண்ண முடியல. அப்போ நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் விட்டுட்டு நான் திரும்பி வரும்போதெல்லாம் அழுதுகிட்டே தான் வருவேன். என் பையன் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறான், அதனால் நான் எந்த டைமையும் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தேன். அப்போது சுகேஷ் சாரோட டெஸ்ட் பேட்ச் எனக்கு ரொம்பவே உந்துதலாக இருந்துச்சு. நான் ஒரு டெஸ்ட்டு கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் முழு மனசாக அந்த டெஸ்ட்டெல்லாம் எழுதினேன். ஒரு டெஸ்ட் கூட நான் மிஸ் பண்ணவே இல்லை. ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் வரும், அப்போ தான் சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வருவாங்க. நம்ம போகலைன்னா எவ்வளோ பிரச்சனை வரும், எல்லாமே வரும். என்னானாலும் பரவாயில்ல, நான் இந்த தடவை விட்டுறவே மாட்டேன். யார் என்னை பற்றி என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், எனக்கு இந்த எக்ஸாமில் இந்த ஒரு போஸ்ட் நான் செக்யூர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் எதையுமே காது கொடுத்து கேட்டுக்கல. நான் கிளியர் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே வேறு மாதிரி மாறிடுச்சு. அதனால் யாருமே விட்டுறாதீங்க. நம்ம கடைசி வரைக்கும் எஃபர்ட் போட்டுப்போம். இன்னும் ஒரு எக்ஸாம் எழுதுனா நம்ம கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். ஆனால் அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்காமல் நம்ம பின்னாடி வந்திருப்போம். அப்படி மட்டும் விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு படிங்க. அதுவும் உமன்ஸ் கண்டிப்பாக படித்து நீங்கள் ஜாபுக்கு போகணும். தேங்க்யூ. 2019 நானும் என்னோடய ஒய்ஃப் இந்த படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஃபேமிலி ஸ்ட்ரகிளில் நான் வேற ஒரு ட்ராக்கு மாற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். கன்சிஸ்டன்சி மட்டும் நீங்கள் கண்டினியூவாக ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது எட்டுற தூரத்தில் இல்லை, கை கெட்டுற தூரத்தில் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.